ரியாவை காப்பாத்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன்னா அங்க அருண்குமார் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்தேன். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கொலை நடந்திருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலயும் ஊழல் இருந்ததுனால யாரையுமே நம்ப முடியல. அதனாலதான் ஆரம்பத்துல உங்களையும் நான் நம்பல. ஆனா ரியாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க மேல நம்பிக்கை ஏற்பட்டது. மோசடி செஞ்சிருக்கிற மந்திரிங்க, அதிகாரிங்க, சட்டத்தை தன் கையில எடுத்துட்டு இருக்கிற அசோக் பிரதர்ஸ், இவங்க எல்லாருக்கும் சட்டம்னா என்னன்னு புரிய வைக்கணும். காந்திராஜனோட கனவு நிறைவேறணும். என்னோட ஆசை பலிக்கணும். இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபைல் போதும். ஒன்று 4 5 9 6. ஃபைலை பத்தி சௌத்ரி அலெக்ஸ் கிட்ட சொல்லிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமையே சுட்டிருக்கேன். சுட்டதுல அலெக்ஸ் பொழிச்சிட்டான், சௌத்ரி செத்துட்டான். எப்ப சுட்டாலோ குறி தவறாம சுடணும். எப்படி தெரியுமா? சொன்ன வேலையை சரியா செய்யலைன்னா எல்லாருக்கும் இதான் கதி. அறிவிப்பு. நம் நாட்டில் நடந்த அந்நிய செலாவணி ஹவாலா மோசடி தொடர்பாக நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு முக்கிய ஃபைல் கிடைத்து விட்டதாக சிபிஐ அதிகாரி திரு அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். இந்த ஃபைலில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சில அமைச்சர்கள், முன்னாள் மாநில அமைச்சர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதால் தேசிய அளவில் அரசியலில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்ப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்ற விவரங்களை
திரு அலெக்சாண்டர் இன்று மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள நேரடி ஒளிபரப்பில் தெரிவிக்க உள்ளார். ஹலோ அலெக்ஸ், நான் அசோக் பேசுறேன். ஃபைல் உன் கைக்கு வந்துச்சாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சாதனை படிச்ச சந்தோஷத்துல வீட்டையே மறந்துட்டியே? உன் பொண்டாட்டி இப்போ என் இடத்துல இருக்கா. ஒரு நிமிஷம். பிரியா பேசுறேன். அலெக்ஸ், நீ டிவியில பேட்டி தர போறதா சொன்ன அதே 6 மணிக்கு ஃபைலை என் கையில கொண்டாந்து தரணும். இல்ல உன் பொண்டாட்டியை நான் கொண்டுட்டேங்கிற நியூஸையும் நேரடி ஒளிபரப்புல சேர்த்துக்கோ. நல்ல முடிவா எடுப்பேன் நம்புறேன். அலெக்ஸ், உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இப்போ வீரத்தை காட்டுறதை விட விவேகமா நடந்துக்குவேன் நான் நம்புறேன். ஏன்னா கோவப்படுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை மிஸ்டர் அலெக்ஸ். நானும் உன்னை என் வழி கொண்டு வரணும் எவ்வளவு செஞ்சு பார்த்தேன். அன்பா கேட்டு பார்த்தேன், கண்டிப்பா பேசி பார்த்தேன், பயமுறுத்தி பார்த்தேன். மண்ணுக்கு பொண்ணுக்கு பெண்ணுக்கு நீ அடிமை இல்லை. ஆனா நீ பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் பொண்டாட்டியை இங்க கொண்டு வந்துட்டேன். அவளை காப்பாத்த நீ ஃபைல கொண்டு வந்து தர வேண்டியது தெரியும். வெரி குட் அலெக்ஸ், நீ ஃபைல் தந்ததுனால நம்ம பிரச்சனை தீர போறதில்லை. இந்த நாட்டுல ஏமாந்து போற ஜனங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை ஏமாத்த அரசியல்வாதிகள் இருந்துட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நான் தேவை. ஆனா எனக்கு உன்ன மாதிரி தொல்லை கொடுக்குறவங்க தேவையில்லை. சோ நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோமே. நீ என்னோட ஒத்து போனா ஒரே நாள்ல உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன். என்ன அலெக்ஸ் ரொம்ப யோசிக்கிற? நீதான் அந்த ஃபைல்ல பாத்திருப்பியே. சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் வரைக்கும் எத்தனை மந்திரிங்க, IAS ஆபீசர்ஸுங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சு ஸ்விஸ் பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு. இப்படி உன்னை சுத்தி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ நடுவுல நீ மட்டும் எத்தனை நாளைக்கு கற்பூரமா இருப்ப? தனி மனிதனா நீ இந்த உலகத்தை திருத்தலாம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்ல. என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் பாசத்துக்கு அடிமைன்னு சொன்னேன். உண்மைதான். நான் என் பொண்டாட்டியை நேசிக்கிறத விட இந்த நாட்டு மேல அதிக பாசம் வச்சிருக்கேன். உன்னை ஊழல் செய்யற அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். புரியலையா? டிவியில நான் நேரடியா ஒளிபரப்பு தரக்கூடாதுன்னு நீ சொன்ன. இப்ப நீயே எல்லாத்தையும் நேரடியா சொல்லிட்ட. அங்கே பாரு.